பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தி நாம் செய்கிற அந்த துதி ஆராதனை மெய்யாகவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை இக்கட்டுகள், நெருக்கங்கள், தோல்விகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து, ஆம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இன்றும் அற்புத அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து, அவருக்கு நாம் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் என்ன கைமாறு செலுத்த போகிறோம்? தேவனுடைய சமூகத்திலே இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? வேதவசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம், ரட்சிக்கப்பட்ட நாம் ஒரு காலத்திலே இனிமேல் இந்த பாவமே இல்லாத உலகத்திலே ரட்சிக்கப்பட போகிற நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு அந்த சிலுவையின் உபதேசம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த வெற்றியின் உபதேசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவின் நாமம் எத்தனை இன்பமானது! ஆம் பிரியமானவர்களே, அவருடைய மகத்துவங்களை நம்ம வேதத்திலே படிக்கிறோமே, அவருடைய உன்னதமான ஆலோசனைகளை வேதத்திலே படிக்கிறோமே. இவைகளெல்லாம் நாம் படிக்கும் பொழுது அந்த உன்னதமான தேவனுடைய அந்த குணாதிசயங்களை அறிந்து கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட வாருங்கள், கர்த்தர் நமக்கு அருளின இந்த வேதத்திற்காக நன்றி செலுத்தி இந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். சத்திய வேதம் அது பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், அது உத்தம மார்க்கம் காட்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமா ஆண்டவரே, சத்திய வேதம் ஆண்டவர், அதுதான் எங்களுக்கு இன்பம், எங்களுக்கு சரியான பாதையை காட்டும். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், அது சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன், அதனாலே நம்முடைய இருதயம் மகிழும், இருண்ட ஆன்மா உயிரடையுமே. ஆம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம். பிரியமானவர்களே, நாம் பேதைகளாய் இருந்தாலும்
திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் அவர் வார்த்தை நம்மை சரியாய் போதித்து நடத்தும், ஞானத்தை தரும், நமக்கு மேன்மையை தரும். ஆமென். இனிமையானது அது. பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும். சத்திய வேதம். வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இலைகள் உதிராத மரத்தை போல இருப்பானா. கர்த்தர் அப்படி நம்மை ஆஸ்வதித்திருக்கிறார், ஆஸ்வதிப்பார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். பிரியமானவர்களே, சத்திய வேதம் நம்மை சத்திய பாதையில் நடத்தும். தவறாய் போகும் பொழுது பாதை இதுவே என்று நமக்கு வழிகாட்டும். ஆகவே அந்த உன்னதமான வேதத்திற்கு, சத்தியத்துக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். உள்ளம் மோதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். உள்ளம் மோதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம். வார்த்தை வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது மாறாதது, அது அழியாதது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானது. அது மட்டுமே நமக்கு போதுமானது. எத்தனை பேர் சொல்ல போறோம்? கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடும். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாயருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை தானே அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லித்தானே நம்மை ஆறுதல் படுத்தினார், நம்மை தைரியப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்குள்ளே அந்த வார்த்தையை நம்பித்தானே விசுவாசம் உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறுமா என்று சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயம் நிறைவேறும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆமென், அது நிலைத்திருக்கும், அது நிறைவேறும்.
வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டு. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். பிரியமானவர்களே, அந்த வேதம் நம்மை இதுவரைக்கும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய கையில் இருக்கும் வேதம் அது வாழ்க்கைக்கான புத்தகம், அது வாழ்க்கையின் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது என்பதை தெளிவாய் சொல்லும் இந்த உலகத்தின் ஒரே புத்தகம் இந்த வேத புத்தகம் அல்லவா? அந்த மேன்மை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த வேதத்தினுடைய அந்த அதிசயங்களை, அந்த மகத்துவங்களை பார்க்கும்படியான கண்களை தேவன் நமக்கு திறந்திருக்கிறார். எத்தனை மேன்மை, எத்தனை அதிசயம் இது! ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாவை எப்படி சரீரத்திற்கு ஒரு சரீர பிரகாரமான அந்த உலகத்தின் உணவு எப்படி சரீரத்தை பலப்படுத்துகிறதோ, நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவது ஆண்டுடைய வார்த்தை தான். ஆகவே தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இந்த தேவ வார்த்தை, ஆம், இது ஆத்துமாவிற்கான ஆகாரம் அல்லவா? ஆகவே தான் நம்முடைய ஆத்துமா பலனடைய இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதே நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா அது கொழுமையான உணவை உண்பது போல அது திருப்தி அடைகிறபடியினாலே, இந்த நாளிலும் என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தை நம்ம பாடினோமே, வானமும் பூமியும் அழிந்து போகும், வேத வசனமோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆகவே அந்த வார்த்தைகள் நமக்கு போதும். தேவ சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆகவே எந்த சூழல் நடந்தாலும் நாங்கள் தைரியமாய் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, ஆண்டவரே என்னை காண்பவரே, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னக்கோ ஆவியானவரே, எந்த துணையாளரே, தேவனை ஆராதித்து பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சேர்ந்து பாடலாம். என்னக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே
ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர். உணர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நடத்தும் தெய்வமே, நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுவோம், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு விடிவு காலம், எனக்கு ஒரு விடியல். ஓ, ஒரு ஜாமக்காரன், காவல்காரன் எப்பொழுது விடியும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பானோ, அதே போல ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நிச்சயம் உனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, ஒரு விடியல் உண்டு. சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தேவன் பலன் தருகிற நேரம் இது. ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர். சொல்லுவாண்டவரை பார்த்து, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே,
தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 எந்தன் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கிற வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டுகளை, எத்தனையோ நெருக்கங்களை அனுபவித்தாகிவிட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன், புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி. அவன் வாழ்க்கையிலே வந்த அந்த இக்கட்டு, நெருக்கம், ஏன் மரண பிடியின் சூழ்நிலை, அவன் தேவனுடைய நாமத்தை அங்கே அறிவிக்கிறான், இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறான், அந்த இஸ்ரவேலின் சரித்திரத்தையே பேசுகிறான். இறுதியாக அந்த சரித்திரத்தின் முடிவிலே இயேசுவை அடையாளப்படுத்தி இவர்தான் இரட்சகர் என்பதை காண்பிக்கும் பொழுது, இவர்தான் மேசியா என்று காண்பிக்கும் பொழுது, ஜனங்கள், அந்த யூத மத தலைவர்கள் அவனுக்கு எதிராக வெகுண்டு எழுகிறார்கள். பாருங்கள், அப்போ அவனை கல்லெறிந்த பொழுது அவன் செய்த காரியம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்களாம். யோசித்து பாருங்கள், இவன் கல்லறிகிற அந்த சூழ்நிலையிலே இவன் தேவனை தொழுது கொண்டு தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை பாருங்க இவன் வாழ்க்கையிலே. அதே அதிகாரம் 57, 58 வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இவனுக்கு எதிராக கூக்குரல், சத்தமான கூக்குரல் எழும்புகிறது, இவனை கொலை செய்ய வேண்டும். அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்கிறார்கள். ஒரு திரள் கூட்டம் அவனை பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே அவனை இழுத்து கொண்டு போய் அங்கே கல்லறியப்படுகிறான். இந்த சூழ்நிலையில் தான் அருமையானவர்களே 60ஆம் வசனம் சொல்லுது, அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான், மரணமே அடைந்து விட்டான். யோசித்து பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே இவன் தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனை உண்மையாகவே யாரும் செய்ய முடியாத ஒரு ஆராதனை. வாழ்வினுடைய கடைசி நொடி பொழுது, ஆம்பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த ஆரம்பத்திலே இயேசுவுக்காக வைராக்கியம் கொண்டவனாய் யோசித்து பாருங்கள். தேவன் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களிலே அநேக மெய்யான உலக பிரகாரமான எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு இன்றைக்கு நாமோ யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்தினார் என்றும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்றும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமே, இவனோ இரத்த சாட்சியாய் மரிக்கும் சூழ்நிலையிலும் ஆராதிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இவன் நமக்கு எதிராக வைத்திருக்கிறான் பாருங்கள். இவன் வாழ்க்கை நமக்கு எவ்வளவு ஒரு உதாரணமாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள. ஆகவே இந்த நாளிலும் கூட அங்கே அவன் பார்க்கும் பொழுது, அங்கே அவன் பரலோகத்திலே இயேசுவை பார்க்கிறான். ஓ, இந்த தொழுகையின் முடிவு, இந்த ஆராதனையின் முடிவு, அவன் இயேசுவை அவனுடைய முடிவு ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் உலக பிரகாரமாய் அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாததாக, இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு மகிமையான துவக்கம் அவனுக்கு காத்திருந்தது.
யோசித்து பாருங்கள். இந்த முதல் இரத்த சாட்சியாய் இவன் பரலோகத்தில் நின்றிருப்பான். எத்தனை மகிமையான ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பான். ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளிலே கூட எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தொழுது கொள்ள நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இந்த நாளில் கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் முழுவதுமாய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தந்து உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்ன வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிப்போம். அப்பா, தேவ சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் மரித்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஆராதனை நம்ம எல்லாம் சேர்ந்து முடிப்போம். ஜீசஸ், ஹalleluya. அப்பா, என்ன வந்தாலும் உம்மை தொழுது கொள்ளணும். பவுல் சொல்லுகிறது போல, உபத்திரவமோ வியாதியோ பலவீனமோ என்ன சேதமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ வாழ்வோ தாழ்வோ எதுவும் உம்மை எங்களை விட்டு பிரிக்க முடியாதப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். எஸ் ஃபாதர். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன், உம்மை தானே நேசிக்கின்றேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஸ்தேவான் அந்த மரிக்க போகிற சூழ்நிலையிலும் அவனுக்கு எதிராக இருந்த மனிதர்களுடைய ஆத்மாவை குறித்த ஒரு பாரம் இருந்தது. ஆகவே தான் ஜெபிக்கிறான், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இவர்கள் மேல் இவர்கள் பாவத்தை சுமத்தாதிரும், இவர்கள் ஆத்மாவை அழிவுக்கு ஒட்டாதிரும் என்று ஜெபிக்கிறானே. அந்த ஆத்ம பாரத்தோடு கூட, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அருமையானவர்களே, அவரை போல மாற்றப்பட குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆம், நம்மை நீதிமான் ஆக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார், இன்னும் மகிமைப்படுத்துவார். அவரை போல மாற நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே நான் தந்தேன் என்று. ஆம், அன்றைக்கு ஸ்தேவான் தொழுது கொண்டானே, அதே போல முழுவதும் அர்ப்பணித்து தொழுது கொள்ளுவோம். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வாழ்ந்தாலும்
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நாங்கள் வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நமக்கு மகிமையாகவே நாங்கள் இருப்போம். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அருமையானவர்களே, உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் அநேக இக்கட்டுகளோடு கூட நெருக்கங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான முடிவை வைத்திருக்கிறீர். ஆம், ஸ்தேவான் தொழுது கொண்டே அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். ஆனாலும் சாவு அவனுக்கு ஆதாயம். ஒரு மகிமையான துவக்கத்தை பரலோகத்திலே துவங்குகிறானே, அதே போல இந்த நாளிலும் இவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு அருமையான துவக்கத்தை வைத்திருக்கிறீர். ஆகவே கர்த்தரை எந்த சூழலிலும் தொழுது கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை துதியிலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.